ஓகே ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து சானட் லிட்ரரி ஃபார்ம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இந்த போயம் வந்து எக்ஸாம்பிளாக வந்து நான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ரீட் திஸ் poem. It is a sonnet written by Shakespeare. Okay, shall I compare thee to a summer's day? Okay, ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கனாலே ஒன்ஸ் ரீட் பண்ணீங்க அப்படின்னா லைக் பாஸ் பண்ணிட்டு ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ மித்த போயத்துக்கும் இந்த போமுக்கும் நீங்கள் என்ன டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா லைக் சானட் கைண்ட் ஆஃப் போயமில் வந்து லைக் 14 லைன்ஸ் தான் வந்து கண்டிப்பாக வந்து சானட் போமில் வந்து இருக்கும். ஓகே, அண்ட் தட்ஸ் வாட் யூ வில் ஃபைண்ட் இட் டிஃப்ரெண்ட். அண்ட் ரைம் ஸ்கீம் வந்து ஒரு பேட்டர்னில் வந்து இந்த 14 லைன்ஸ்க்கு வந்து ரைம் ஸ்கீம் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் போயிங்க்கு பேர் தான் சானட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சானட் எங்கே வந்து ஆரிஜின் ஆச்சு அப்படின்னா இட்டாலியில் தான் ஃபர்ஸ்ட் வந்து originated in which century? 13th century. Okay, so 13th century தான் ஃபர்ஸ்ட் வந்து சானட் ஃபார்ம் இட்டாலியில் வந்து லைக் ஆரிஜினேட் ஆச்சு. ஸோ இந்த சானட் அப்படின்ற வேர்ட், ஸோ சானட் அப்படின்னு கேட்டாலே லைக் சானட், ஸோ உங்களுக்கு சிமிலாரிட்டிஸ் இருக்குல்ல. ஸோ சானட் அப்படின்றது இட்டாலியன் வேர்ட் சானட்டோ அப்படின்லேருந்து வந்திருக்கு. ஸோ இட்டாலியன் லாங்குவேஜ் லைக் அதில் அதோடைய மீனிங் என்ன சானட்டோ அப்படின்னா லிட்டில் சாங்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த சானட் ஃபார்மை நீங்கள் ரீட் பண்ணுறப்பயே ஒரு சின்ன சாங் மாதிரி லைக் சாங்கோட லிரிக்ஸ் மாதிரி தான் மோஸ்ட்லி வந்து இந்த சானட் இருக்கும். ஸோ ஒரு லிட்டில் சாங் மாதிரி தான் இந்த சானட் ஃபார்ம் இருக்கும். ஸோ சானட்டோ அப்படின்னாலே லிட்டில் சாங் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே, ஸோ த வேர்ட் சானட் அப்படின்றது சானட்டோ அப்படின்ற இட்டாலியன் வேர்ட்லேருந்து வந்துச்சு. அதோடைய மீனிங் வந்து லிட்டில் சாங். ஓகே, ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து இதை பாப்புலரைஸ் பண்ணது, ஃபெமிலியரைஸ் பண்ணது யாருன்னா பெட்ரார்க் அப்படின்ற ஒரு இட்டாலியன் போயட் தான். ஓகே, ஸோ அதனால தான் அந்த இட்டாலியன் சானட் டைப் ஆஃப் சானட் இருக்குல்ல ஃபஸ்ட்டு அங்கே ஆரிஜினேட் ஆச்சுல. ஸோ அந்த சானட்டுக்கு வந்து பெட்ரார்க்கியன் சானட் அப்படின்னு பேர் வந்துச்சு. அண்ட் இதை வந்து இட்டாலியன் சானட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இட்டாலியில் ஆரிஜினேட் ஆன அந்த சானட் ஃபார்ம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இட்டாலியன் லாங்குவேஜ்லேருந்து லைக் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு இங்கிலீஷ் போயட்ஸ் எழுதுகிறப்ப அந்த ஃபார்ம்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி பட் 14 லைன்ஸை வந்து அப்படியே ரீட்டைன் பண்ணாங்க. பட் அதோடைய ரைம் ஸ்கீம்லேயோ ஸோ ஒரு சின்ன லைக் ஸ்டான்ஸா ஃபார்ம்லேயோ சின்ன டிஃப்ரென்சஸ் வந்து இருந்துச்சு. எப்போ இட்டாலியன்லேருந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் அதோட போயட்ஸ் வந்து லைக் எழுதுகிறப்ப. ஓகே, ஸோ அந்த டைப் ஆஃப் சானட்டை வந்து இங்கிலீஷ் சானட்னு சொல்லுவாங்க. அண்ட் இங்கிலீஷ் சானட் ஆர் ஷேக்ஸ்பியரியன் சானட் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்பென்சர் வந்து கொஞ்சம் அதில் சேஞ்சஸ் கொண்டு வந்தார், அதை ஸ்பென்சீரியன் சானட்னு சொல்லுவாங்க. அண்ட் மில்டனும் வேறு மாதிரி எழுதுவார். ஸோ மில்டோனியன் லைக் மில்டன் எழுதுகிற சானட்க்கும் அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்குது. ஐ திங்க் மில்டோனியன் சானட். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. பட் நம்ம மேஜராக இன்றைக்கி சானட்டோட டைப்ஸ் 3 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து லைக் பெட்ரார்க்கியன் சானட் ஆர் இட்டாலியன் சானட். செகண்ட் ஒன் வந்து இங்கிலீஷ் சானட் ஆர் ஷேக்ஸ்பியரியன் சானட். அண்ட் தேர்ட் வந்து ஸ்பென்சேரியன் சானட்னு சொல்லிட்டு சானட்டோடைய 3 டைப்பும் சானட்டோடைய ஸ்ட்ரக்சர், சானட்னா எப்படி இருக்கும் அப்படின்னு அதோடைய ஸ்ட்ரக்சரும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ சானட் அப்படின்றது வந்து இட்டாலியில் தான் ஃபர்ஸ்ட் ஆரிஜினேட் ஆச்சு 13th சென்ச்சுரியில். ஸோ பெட்ரார்க் அப்படின்றவர் தான் இதை ஃபெமிலியரைஸ் பண்ணார். பட் ஃபஸ்ட்டு சானட் ஃபார்மை வந்து கண்டுபிடிச்சி அந்த ஃபார்மில் வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணவர் வேறு ஒரு போயட். அது வந்து நம்ம லேட்டர் பார்க்குறோம். ஓகே, பட் இதை ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணது, ரொம்ப ஃபெமிலியரைஸ் பண்ணது பெட்ரார்க் அப்படின்றதுனால பெட்ரார்க்கியன் சானட்னு சொல்லிட்டு இந்த இட்டாலியன் சானட் ஃபார்ம் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த சானட் அப்படின்ற வேர்டோடைய மீனிங் வந்து இட்டாலியன் சானட்டோ அப்படின்ற வேர்டில் இருந்தால் இது வந்து வந்துச்சு. அதோடைய மீனிங் வந்து லிட்டில் சாங் அப்படின்றதா. ஓகே, ஸோ மோஸ்ட்லி வந்து லைக் இந்த சானட் வந்து ஆப்வியஸ்லி 14 லைன்ஸ் வந்து இதில் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து என்னென்ன இஷ்யூஸ் பற்றி இதில் பேசுவாங்க அப்படின்னா லைக் லவ் பற்றி அண்ட் மார்ட்டாலிட்டி, இந்த லைஃப் பற்றி மார்ட்டாலிட்டி பற்றி அப்படி தான் வந்து இந்த தீம்ஸ் ஆஃப் சானட் வந்து இருக்கும். ஓகே, ஸோ அண்ட் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல ஃபஸ்ட்டு இந்த சானட் ஃபார்மை வந்து லைக் கொண்டு வந்தவர் வந்து ஜியாகோமோ டா லென்டினி அப்படின்றவர் தான். அவர் தான் இன்வென்டர் ஆஃப் திஸ் ஃபார்ம் ஆஃப் போயட்ரி. பட் ஃப்ரான்சிஸ்கோ பெட்ரார்க்கா வந்து அவரை விட இவர் வந்து ரொம்ப ஃபெமிலியரைஸ் பண்ணதுனால இவருடைய பேரையே அந்த சானட் ஃபார்முக்கு வச்சுட்டாங்க. ஓகே, பட் லென்டினி தான் ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்மை இன்வென்ட் பண்ணது. ஓகே, அண்ட் தீம்ஸ் ஆஃப் சானட். ஸோ சானட்டோடைய தீம்ஸ் என்ன? நம்ம ஆல்ரெடி பேலட் பார்த்துருக்கோம், எப்பிக் பார்த்துருக்கோம். நம்ம ஆல்ரெடி எப்பிக்கோடைய சப்ஜெக்ட் மேட்டரில் ரொம்ப சீரியஸாக இருக்கும். தீம்ஸ்லாம் வந்து ரொம்ப லைக் ஹைஃபையாக இருக்கும், லைக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சீரியஸான சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் இருக்கிற தீம்ஸாக இருக்கும் நம்ம பார்த்தோம். ஸோ சானட்டோடைய தீம் என்னவாக இருக்கும்? ஸோ மோஸ்ட் ஆஃப் த சானட்டோடைய தீம் வந்து லவ்வாக தான் இருக்கும். ஓகே, அண்ட் ஃபஸ்ட்டு பெட்ரார்க் வந்து இந்த ஃபார்மை ஃபெமிலியரைஸ் பண்ணுறப்பயே லவ்
தீம் வச்சு தான் இந்த சானட் ஃபார்மை வந்து பெட்ரார்க்கே வந்து ஸ்டார்ட் பண்ணார் 13th centuryல. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஷேக்ஸ்பியர் தானே அடுத்து இங்கிலீஷில் வந்து பாப்புலரைஸ் பண்ணார். ஸோ அவருமே ஷேக்ஸ்பியருமே லைக் அவர் எழுதின சானட்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த சானட்ஸ் ஆல்மோஸ்ட் ஆல் சானட்ஸ்க்கு வந்து லவ் தான் தீமாக இருந்துச்சு. ஓகே, மெஜாரிட்டி ஆஃப் த சானட்ஸ் ஆஃப் லவ் அஸ் அ தீம். பெட்ரார்க் எழுதின சானட்ஸும் சரி, ஷேக்ஸ்பியர் எழுதின சானட்ஸும் சரி. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் சிட்னி, ஸ்பென்சர், யாட் அண்ட் சரே இந்த மாதிரி நிறைய பேர் சானட் ஃபார்ம் எழுதியிருக்காங்க. ஸோ அவங்களும் மோஸ்ட் ஆஃப் த லைக் சானட் ஃபார்ம் வந்து லைக் தீம் வந்து லவ்வாக தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ அந்த லவ்லேயே நிறையா தீம்ஸ் இருக்கும். லைக் ஜெலஸியாக இருக்கட்டும், இல்லை அன்ரெக்யூட்டட் லவ். ஸோ இந்த மாதிரி லவ்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ், நிறைய எக்ஸ்ட்ரா தீம்ஸ் வச்சு வந்து எழுதியிருந்தாங்க. ஓகே, அண்ட் சம்டைம்ஸ் வந்து நேச்சர் ஆஃப் டைமை பற்றியும் ஹியூமன் மார்டாலிட்டியை பற்றியும் இந்த மாதிரி போம்ஸ் வந்து லைக் தீம்ஸாக வச்சும் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் மில்டன் மட்டும்தான் சானட் ஃபார்மில் லவ் வச்சு எழுதாமல் பர்சனல் லாஸ் வச்சு, இல்லாட்டி ஏதாவது ஒரு அக்கேஷன் வந்து ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட் அக்கேஷன் வந்து செலிப்ரேட் பண்ணுறா அந்த மாதிரி தீம்ஸ் வச்சுலாம் மில்டன் தான் எழுத ஸ்டார்ட் பண்ணேன். லைக் மில்டன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து லவ்வை தீமாக வச்சு எழுதாமல் இந்த மாதிரி தீமாக வச்சு வந்து சானட் ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணாங்க. ஓகே, ஸோ ஃபார் நம்ம வந்து லைக் சானட் ஃபார்ம் பார்த்துருக்கோம். இட் ஆரிஜினேட்டட் இன் 13th century. ஸோ சானட்டோ அப்படின்னா லிட்டில் சாங் அப்படின்னு அர்த்தம். ஸோ 14 lines இருக்கிற சாங். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இட்டாலியில் வந்து பெட்ரார்க் அப்படின்றவர் தான் இதை வந்து பாப்புலரைஸ் பண்ணியிருக்காரு 13th centuryல. அதுக்கப்புறம் 16th centuryல ஷேக்ஸ்பியர் வந்து இங்கிலீஷில் வந்து அதை வந்து ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணியிருக்காரு. தென் ஸோ சானட் வந்து என்னென்ன தீம்ஸ்லாம் வந்து எந்த தீமாக வச்சு சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் சானட் என்னவாக இருக்கும் அப்படின்னா மோஸ்ட்லி லவ் தான். பெட்ரார்க்கும் அப்படி தான் எழுதியிருக்காரு. ஷேக்ஸ்பியர் சரி, சிட்னி, ஸ்பென்சர், யாட், சர்ரே இந்த மாதிரி பாப்புலர் ரைட்டர்ஸ் ஆஃப் சானட் வந்து லவ்வை தான் தீமாக வச்சு எழுதியிருக்காங்க. அந்த லவ்லே ஜெலசி, ரெக்விட்டட் லவ், லைக் அன்ரெக்விட்டட் லவ், அதாவது லைக் சக்ஸஸ் ஆன லவ் அந்த மாதிரி, இல்லாட்டி லைக் பிரிஞ்சு போன லவ். ஸோ இந்த மாதிரி ஒன் சைட் அந்த மாதிரி. ஓகே, ஸோ அன்ரெக்விட்டட் லவ். ஸோ சில போம்ஸ் வந்து லைக் நேச்சர் ஆஃப் டைமை பற்றியும் ஹியூமன் மார்டாலிட்டியை பற்றியும் வந்து சில போம்ஸ் வந்து இருந்திருக்கு. மில்டனோடைய மோஸ்ட் ஆஃப் த போயம் வந்து பர்சனல் லாஸ், யாரோ ஒருத்தவங்க லைக் பர்சனல் லாஸ் இறந்துட்டாங்கன்னா அதுக்கு லைக் பர்சனல் லாஸ், அவங்க ஏதாவது ஒரு பொருளை லாஸ் பண்ணியிருந்தாங்களோட பர்சனையும், ஸோ அதையும் தீமாக வச்சு வந்து மில்டன் வந்து சானட்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் தீம்ஸ் ஆஃப் சானட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டைப்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்னேன்னா ஃபர்ஸ்ட் இட்டாலியன் தான் ஆரிஜினேட் ஆச்சு இட்டாலியில். ஸோ ஃபஸ்ட்டு இட்டாலியன் சானட்டோடைய ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இட்டாலியன் சானட்டை வந்து பெட்ரார்க்கியன் சானட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் சானட் அப்படின்றது 14 lines இருக்கிறதா சானட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ரைம் ஸ்கீம் வந்து ஒரு பேட்டர்னாக இருக்கும்னு நம்ம பார்த்தோம், ரைட்? ஸோ ஸோ த ஓல்டஸ்ட் ஃபார்ம் வந்து 14th centuryல ஃப்ரான்சிஸ்கோ பெட்ரார்க் அப்படின்றவர் தான் இதை பாப்புலரைஸ் பண்ணார். இந்த ஸ்ட்ரக்சர் படி ஸோ 14 linesஸை வந்து 2 ஃபார்மாக லைக் ஸ்டான்ஸா ஃபார்மாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 8 line ஆக்டேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 6 line செஸ்டெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 8 + 6 15. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லைக் பெட்ரார்க்கின் இட்டாலியன் சானட், ஸோ எல்லா சானட் ஃபார்மும் 14 lines தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ லைக் லேட்டராக வந்தவங்க மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, அது நான் அப்புறமேட்டு சொல்கிறேன் லைக் in the last part of the video. So Petrarchan in Italian sonnet வந்து like 14 lines இருக்கும். அந்த 14 linesல 8 line first octave னு சொல்லுவாங்க. அடுத்து 6 lines sestet னு சொல்லுவாங்க. இந்த 8 + 6 lines சேர்ந்ததா 14 lines ஒரு sonnet, Petrarchan sonnet form னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதோட ரைம் ஸ்கீம் எப்படி இருக்கும்? நான் ஆல்ரெடி வந்து போயமில் வந்து லைக் நம்ம 11th 12thலேயே படிச்சிருப்போம். ரைம் ஸ்கீம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரைமிங் வேர்ட்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ அந்த ரைம் ஸ்கீம் வந்து அந்த 14 linesக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஆக்டேவோடைய ரைம் ஸ்கீம் வந்து ஏபிபிஏ அப்படின்னு இருக்கும் 8 linesஸும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற அந்த 6 lines எப்படி இருக்கும் அப்படின்னா சிடிஇன்னு இருக்கும். அப்படி இல்லாட்டி சிடிசி டிசிடின்னு இருக்கும். ஸோ இதுதான் பெட்ரார்க்கியன் ஒரு இட்டாலியன் சானட் ஃபார்மோடைய ரைம் ஸ்கீம். ஓகே, ஸோ இது உங்களுடைய மைண்டில் வந்து நல்லா வந்து லைக் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. பெட்ரார்க்கியன் ஒரு இட்டாலியன் சானட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 8 lines ஆக்டேவ்னு சொல்லுவாங்க. அடுத்து 6 lines வந்து செஸ்டெட்னு சொல்லுவாங்க. ஸோ 8 6 அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. ஸோ தனித்தனி ஸ்டான்ஸாக இருக்காது, கண்டினியூஸாக தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். எப்படி மேம் இந்த 8க்கும் அந்த 6க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதில் ஒரு ஷிஃப்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 8 வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு அது என்ன ஒரு ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி ஒரு ஷிஃப்ட் மாதிரி 9th lineலேருந்து அதுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்குற மாதிரி ஒரு ப்ராப்ளம் வச்சுட்டு
அதுக்கப்புறம் அந்த 6 லைன்ஸுக்கு அதோடைய ரெசல்யூஷனை சொல்கிற மாதிரி. ஸோ அந்த 8th லைனுக்கு அப்புறம் ஒரு ஷிஃப்ட் இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கே வந்து அதை ரீட் பண்ணி பார்க்குறப்ப அதோடைய மீனிங் வைஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு அந்த 8 லைன்ஸ் அந்த 6 லைன்ஸ்குள்ளே டிஃப்ரென்ஸை வந்து நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த 8 லைன்ஸோட ரைம் ஸ்கீம் ஏபிபிஏ ஏபிபிஏ அண்ட் நெக்ஸ்ட் இந்த 6 லைன்ஸ்க்கு வந்து சிடிஇ சிடின்னு இருக்கும். சில போம்ஸ் அண்ட் சிடிசி டிசிடின்னு இருக்கும். ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த பெட்ரார்கன் அண்ட் இட்டாலியன் சானட்டோடைய ஃபார்ம் வந்து இதுதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அதோடைய ஸ்ட்ரக்சர் நான் ஆல்ரெடி சொன்னேன். ஃபஸ்ட்டு 14 லைன்ஸில் ஃபஸ்ட்டு 8 ஆக்டேவ் ப்ளஸ் 6 செஸ்டெட். ஓகே, சானட் வந்து டிவைட் இன்ட்டு 2 ஸ்டான்ஸா, அதுக்குன்னு டிவைட் பண்ணி காமிச்சிருக்க மாட்டாங்க, கண்டினியூஸாக தான் இருக்கும் சானட் ஃபார்மில். பட் அந்த மீனிங் வைஸ் ஷிஃப்ட்டு நான் சொன்னேன்ல, ஸோ அந்த ஷிஃப்ட்டை தான் இங்கே வால்டா ஆர் டர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ வால்டா அப்படின்றது சானட்டில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டேர்ம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வால்டா அப்படின்னா டர்ன் ஆஃப் ஈவெண்ட்டுன்னு அர்த்தம். ஸோ 8 லைன்ஸ் பற்றி ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருப்பாங்க, டக்குன்னு ஒரு டர்ன் ஒரு ஷிஃப்ட் கொடுத்து அதோடைய ரெசல்யூஷனாவோ இல்லை அதோடைய கண்டினியூஷன் இல்லாமல் கொஞ்சம் சேஞ்சஸ் கொடுத்து அதோடைய ரிசல்ட்டாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஷிஃப்ட் இருக்கும். ஓகே, a change from the proposition of the poem to its resolution. ஒரு ப்ராப்ளமை ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருப்பாங்க, ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க, அதுக்குடைய தீர்வு ரெசல்யூஷனை வந்து அடுத்த 6 லைன்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு ஷிஃப்ட் இருக்குல்ல, 9th லைன்லேருந்து அந்த ஷிஃப்ட் இருக்கும். ஸோ அதனால தான் வால்டா யூஸ்வலி அப்பியர்ஸ் இன் த 9th லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக வந்து ஒரு இட்டாலியன் சானட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வந்து உண்மைக்கே இட்டாலியன் போய்ட்டு எழுதின சானட் கொடுக்கல, பட் வேர்ட்ஸ்வர்த் வந்து அந்த இட்டாலியன் சானட் ஃபார்மில் எழுதியிருந்த ஒரு சானட் தான் இங்கே உங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருக்குது. ஸோ இது வந்து லைக் லண்டன் 1802 அப்படின்ற இட்டாலியன் சானட். ஸோ இது வந்து லைக் மில்டன் இறந்ததுக்கப்புறம் வந்து வேர்ட்ஸ்வர்த் வந்து மில்டனை வச்சு எழுதின ஒரு சானட். ஓகே, ஸோ இதோடைய சப்ஜெக்ட் மேட்டர் வந்து லவ் கிடையாது. ஸோ இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரைம் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஏபிபிஏ ஏபிபிஏ சிடிடி இசிஇ. ஸோ இதில் வந்து லைக் நான் ஆல்ரெடி சொன்னப்பயே வந்து லைக் மோஸ்ட்லி இந்த செஸ்டெட் வந்து இந்த ரைம் ஸ்கீம் தான் ஃபாலோ பண்ணும். பட் சம்டைம்ஸ் வந்து அந்த செஸ்டெட் வந்து லைக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். பட் ஆக்டேவோடைய ரைம் ஸ்கீம் வந்து அப்படியே தான் இருக்கும். பட் வேர்ட்ஸ்வர்த் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து செஸ்டட்டோடைய ரைம் ஸ்கீமில் கொடுத்துருக்காங்க. ஓகே, பட் இந்த மாதிரி சில டிஃப்ரென்சஸ் இருக்கும். பட் நீங்கள் அதை ரொம்ப பார்த்துக்க வேணாம், லைக் ஃபோர்ஸ் பண்ணிக்க வேணாம். இட்டாலியன் சானட்டோடைய லைக் ஃபார்ம் வந்து அதுதான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் சில சேஞ்சஸ் செஸ்டட்டில் ரைம் ஸ்கீமில் இருக்கும். ஓகே, அதே மாதிரி தான் இங்கேயும் சில லைக் சேஞ்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஸோ நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் எக்ஸாம்பிள் ஆஃப் பெட்ரார்கன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு 8 லைன் அண்ட் 6 லைன்ஸில் என்ன மேம் டிஃப்ரென்ஸ், என்ன மேம் இங்கே டர்ன் ஆஃப் ஈவெண்ட் நடந்திருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு பின்னாடி லைக் ஐ ஹவ் கிவன். ஃபஸ்ட்டு ஆக்டேவில் ஒரு ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்க. எதை பற்றினா மில்டன் வந்து இறந்துட்டாரு. ஸோ மில்டன் இறந்ததுக்கப்புறம் மில்டன் வந்து ரொம்ப மொராலிட்டி, அதாவது மொராலிட்டினா என்னன்னு தெரியும்ல, அதாவது நல்ல விஷயங்கள் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு மாரல் பற்றி சொல்லுவாங்கல்ல. ஸோ மொராலிட்டி பற்றி நிறையா வந்து மில்டன் வந்து ஒர்க்ஸ் வந்து இருக்கும். ஸோ மில்டன் இறந்ததுக்கப்புறம் இந்த மொராலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஆக்டேவில். ஃபஸ்ட்டு 8 லைன்ஸில் வேர்ட்ஸ்வர்த் வந்து மில்டன் பற்றி பேசியிருக்காரு. மில்டன் இறந்ததுக்கப்புறம் இங்கிலாண்டில் வந்து மாரல் டிக்ளைன் வந்து நிறையா இருக்குது. பீப்புளெலாம் வந்து லைக் ப்ராப்பராக வந்து லைக் மாரல் சென்ஸோட வந்து பிஹேவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, லைக் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. செஸ்டட்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதுக்கு சொல்யூஷன் கொடுக்குறாரு. அன்லைக் இங்கிலாந்து, மில்டன் வாஸ் ஃபில்ட் வித் க்ளோரி அண்ட் மொராலிட்டி. பட் இங்கிலாந்து மாதிரி இல்லாமல் மில்டன் வந்து எப்போவுமே அவர் வந்து க்ளோரியோட, அவர் வந்து மொராலிட்டியோட தான் எப்போவுமே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு லைக் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. பட் மில்டன் வந்து எப்போவுமே ஒரு க்ளோரியோட மொராலிட்டியோட தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷிஃப்ட் கொடுத்து லாஸ்ட்டு 6 லைன்ஸில் அதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இதை தான் நான் சொன்னேன், அந்த ஷிஃப்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு 8 லைன்ஸ்க்கும் அடுத்த 6 லைன்ஸ்க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ், ஒரு ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் தான் வந்து என்னென்னா வால்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெரி சிம்பிள். சானட்னா என்ன, சானட் எங்கே ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு தீம்ஸ் ஆஃப் சானட் பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் சானட்டில் 3 இருக்குன்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து இட்டாலியன் ஆர் பெட்ரார்கியன் சானட். ஸோ இட்டாலியன் ஆர் பெட்ரார்கியன் சானட் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா 8+6 லைன்ஸ்ன்னு பிரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ ரைம் ஸ்கீம் வந்து ஏபிபிஏ சிடிஇ சிடின்னு இருக்கும், இல்லாட்டி சிடிசி டிசிடின்னு இருக்கும். ஓகே, இல்லாட்டி செஸ்டட்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்தாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ அண்ட் மோஸ்ட் ஆஃப் த திங் இந்த வேர்ஸ்லாம் அயம்பிக் பென்டமீட்டரில் இருக்கும். ஸோ இன்னொரு நாள் வந்து அயம்பிக் பென்டமீட்டர்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மீட்டர் தனியாக நடத்துகிறப்ப ஐ டெல் யூ. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த 8 to 6 லைனுக்கு கூட இந்த லைக் இன் பிட்வீன் வால்டா டர்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ லைக் ஷிஃப்ட், ஒரு ஷிஃப்ட் இருக்குன்னு சொன்னேன்ல. ஸோ தட் இஸ் திங். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு நான் வேர்ட்ஸ்வர்த்தோட போம் கொடுத்துருக்கேன். ஸோ தட்ஸ் ஆல்.
ஸோ வால்டா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹவ் கிவன் யூ. ஸோ ஜஸ்ட் ரீட் திஸ். ஓகே. ஸோ யா, தென் நெக்ஸ்ட் செகண்ட் டைப் வந்து ஷேக்ஸ்பீரியன் சானட் ஆர் இங்கிலீஷ் சானட் அப்படின்றதா செகண்ட் டைப். ஓகே. ஸோ ஃபஸ்ட் இருக்க டைப்புக்கும் செகண்ட் இருக்க டைப்புக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் நான் என்ன சொன்னேன், ஸ்டான்ஸாவை எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு ஒரு ஆக்டேவ் இருக்கும், தென் ஒரு செஸ்டெட் இருக்குன்னு சொன்னேன். ஸோ 8 + 6 14 அப்படின்னு சொல்லி. பட் இந்த ஷேக்ஸ்பீரியன் சானட், ஸோ இட்டாலியன்லேருந்து ஷேக்ஸ்பியர் இதை எழுதுகிறப்ப அவர் சில சேஞ்சஸ் இந்த சானட்டில் கொண்டு வந்தார். என்ன சேஞ்சஸ் அப்படின்னா, 14 லைன்ஸ் அப்படியே தான் இருக்கும். பட் அந்த ஸ்டான்ஸா ஃபார்மில் 8 + 6ன்னு பிரிச்சார்ல, அது வந்து ஷேக்ஸ்பீரியன் சானட் இங்கிலீஷ் சானட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவங்க எப்படி பிரிச்சிருப்பாங்க, ஷேக்ஸ்பியர் எப்படி வந்து எழுதியிருக்காரு அப்படின்னா 3 4s are 12, அதாவது 4 லைனாக 3 இது பிரிச்சுட்டாங்க. அப்போ 4 4 4 அப்படின்னா 12. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது, 2 லைன்ஸ் இருக்குது. ஸோ கடைசியில் கப்லெட் இருக்கும். ஸோ கப்லெட்னா 2 லைன் இருக்கிற ஸ்டான்ஸ் ஆஃப் ஃபார்ம் தான் கப்லெட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு 4 லைன் அது ஒரு பார்ட், நெக்ஸ்ட்டு 4 லைன் அது ஒரு பார்ட், நெக்ஸ்ட்டு 4 லைன் அது ஒரு பார்ட். ஸோ 4 லைன் இருக்கிற பார்ட் இருக்கும். ஓகே. ஸோ 4 லைனில் இருக்க ஸ்டான்ஸ் ஆஃப் ஃபார்மை வந்து நம்ம குவாட்ரைன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ அப்போ 3 குவாட்ரைனும் ஒரு கப்லெட்டும் இருக்கும். புரிஞ்சிச்சா? ஸோ 3 குவாட்ரைன், குவாட்ரைன்னா 4 லைன் அர்த்தம். 4 லைன் இருக்கிற ஸ்டான்ஸ் ஆஃப் ஃபார்ம். அப்போ 3 4s are 12 ப்ளஸ் கடைசியில் 2 லைன் கப்லெட். புரிஞ்சிச்சா? ஸோ இதுதான் வந்து ஷேக்ஸ்பியரோடைய ஃபார்மேட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஷேக்ஸ்பியரியன் சானட் வந்து ஒரு வேரியேஷன் தான் இட்டாலியன் சானட் ட்ரெடிஷனை விட. ஸோ இந்த ஃபார்ம் வந்து இங்கிலாண்டில் தான் வந்து டெவலப் ஆச்சு. எப்படின்னா எலிசபெத்தன் எரால, எலிசபெத்தன் பீரியடில் தானே ஷேக்ஸ்பியர் இருந்தார். யா. ஸோ இது வந்து 14 லைன்ஸ் தான். பட் என்ன டிஃப்ரென்ஸ்னால் 4 குரூப்பாக பிரிச்சிருப்பாங்க, அதை 2ஆக பிரிச்சிருப்பாங்க. ஒரு ஆக்டேவ் அண்ட் செஸ்டட். இது 4 குரூப்பாக, எப்படின்னா 3 குவாட்ரைனாகவும் கடைசியில் ஒரு கப்லெட்டாகவும் இருக்கும். ஓகே. அண்ட் ஷேக்ஸ்பியரியன் சானட்டோடைய ரைம் ஸ்கீம் என்னன்னா ஏபி ஏபி சிடி சிடி இஎஃப் இஎஃப் ஜிஜி. லாஸ்ட் இந்த கப்லெட் ரெண்டுமே ஒரே ரைம் ஸ்கீமாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஸோ ரைம் ஸ்கீமில் டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு ஆல்ரெடி சொன்னேன், ரைட்? ஸோ அதே மாதிரி தான் ரைம் ஸ்கீமில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ 2 இதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டான்ஸ் ஆஃப் ஃபார்ம்லேயும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரைம் ஸ்கீம்லேயும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் அந்த 14 லைன்ஸுன்றது சேம் தான். ஓகே. ஸோ நான் சொன்னேன் ஒரு ஷிஃப்ட் இருக்கும் அந்த 6வது லைனில், அந்த 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 8வது 9th லைன்லேருந்து 14th லைன் வரைக்கும் அப்படின்னு சொன்னேன்ல, வால்டா ரிட்டர்ன். ஸோ ஆக்டேவுக்கு அப்புறம் ஒரு ஷிஃப்ட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து செஸ்டெட்டில் ஒரு ஷிஃப்ட் இருக்குன்னு சொன்னேன்ல. ஸோ அப்போ இந்த ஷேக்ஸ்பியரியன் டைப்பில் எப்படி அந்த ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்னா அந்த லாஸ்ட்டு 2 லைனில் இருக்கும். ஸோ அந்த 3 குவாட்ரைன்லேயும் ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த லாஸ்ட்டு 2 லைன் அந்த கப்லெட்டில் அதில் ஒரு ரெசல்யூஷன் கொடுப்பாங்க. எப்படி நம்ம போன இட்டாலியன் சானட்டில் வந்து லாஸ்ட்டு 6 செஸ்டெட்டில் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இங்கே லாஸ்ட் 2 லைன்ஸில் வந்து அந்த ரெசல்யூஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ திஸ் சானட் வந்து லைக் இங்கிலாண்டில் வந்து ஃபஸ்ட்டு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணவர். நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இட்டாலியிலே ஃபஸ்ட்டு வந்து இதை கொண்டு வந்து லென்டினி. அதே மாதிரி இந்த இட்டாலியன்லேருந்து இங்கிலீஷ்க்கு ஃபஸ்ட்டு இதை கொண்டு வந்தது இங்கிலாண்டுக்கு வந்து யார் அப்படின்னா சர் தாமஸ் யார்ட்டும் ஹென்ரி ஹாவர்டும் தான் அதுக்கப்புறம் கொண்டு வந்தார். ஃபஸ்ட்டு தாமஸ் யார்ட் கொண்டு வந்தார், அதுக்கப்புறம் ஹென்ரி ஹாவர்ட் ஏர்ல் ஆஃப் சரே அவர் வந்து 16th செஞ்சுரியில் இவங்க 2 பேர் தான் மோஸ்ட்லி வந்து லைக் கொண்டு வந்திருக்காங்க. பட் அதுக்கப்புறம் ஷேக்ஸ்பியர் வந்து இதை ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணதுனால இந்த இங்கிலீஷ் ஃபார்முக்கு வந்து லைக் ஷேக்ஸ்பீரியன் சானட் அப்படின்னு வந்து இதுக்கு நேம் வந்துச்சு. ஓகே. ஸோ யா. ஓகே. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே ஒரு போம் இருக்குது. பட் இது கொஞ்சம் அலைன்மெண்ட் ப்ராப்ளம். ஸோ ப்ளீஸ் ஸ்கிப் திஸ் 2 slides. ஓகே. யா. ஸ்பென்சீரியன் சானட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ உங்களுக்கு ஷேக்ஸ்பீரியன் சானட்க்கு எக்ஸாம்பிள் வேணும்னா நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்லைடில் காமிச்சேல ஷால் ஐ கம்பேர் தி டு த சம்மர்ஸ் டே. ஸோ அதவே நீங்கள் வந்து எக்ஸாம்பிளாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ தென் ஸ்பென்சீரியன் சானட் வந்து 3rd டைப். ஸோ இந்த ஸ்பென்சீரியன் சானட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஓகே நம்ம இட்டாலியனில் எப்படி இருந்துச்சு, இங்கிலீஷில் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டோம். ஸ்பென்சர் ஃபார்மும் அதே 14 லைன்ஸ் தான். ஓகே. அப்போ ஸ்ட்ரக்சர் எப்படி மேம் அப்படின்னா அதுவும் 3 குவாட்ரைன் கப்லெட் தான் கடைசியில் இருக்கும். பட் ஸ்பென்சீரியன் சானட்டில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ். என்ன டிஃப்ரென்ஸ்னால் ரைம் ஸ்கீம் டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் ரைம் ஸ்கீம் எப்படி இருக்குன்னா ஏபி ஏபி பிசி பிசி சிடி சிடி இஇன்னு இருக்கும். பட் ஷேக்ஸ்பீரியன் சானட் என்ன, இங்கேயே உங்களுக்கு எக்ஸாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏபி ஏபி சிடி சிடி இஎஃப் இஎஃப் ஜிஜின்னு இருக்கும். ஓகே. பட் கொஞ்சம் ரைம் ஸ்கீமில் மட்டும் ஸ்பென்சீரியன் சானட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே. ஸோ எட்மண்ட் ஸ்பென்சரோட எக்ஸாம்பிள் வந்து ஒன் டே ஐ ரோட் ஹர் நேம் அப்பான் த ஸ்ட்ராண்ட் அப்படின்றது ஒரு ஃபேமஸான சானட். ஓகே. சிம்பிள்.
ஸோ ஃபஸ்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு இட்டாலியன் சானெட்டில் வந்து 14 லைன்ஸ் இருக்கும், ஆக்டேவ் செஸ்டெட் இருக்கும், ரைம் ஸ்கீம் பார்த்துக்கோங்க. பட் செகண்ட் இங்கிலீஷில் வரப்போ ஷேக்ஸ்பியரில் வர்றப்ப 4 பிரிக்கும், அதாவது 3 குவாட்ரைன்ஸும் ஒரு கப்லெட்டும் இருக்கும். ரைம் ஸ்கீம் வந்து ஏபிஏபி சிடிசிடி இஎஃப்இஎஃப் ஜிஜின்னு இருக்கும். ஓகே, அதே இது ஸ்பென்சர் எழுதுகிறப்ப அதே 14 லைன்ஸ் தான், அதே 3 குவாட்ரைன் கப்லெட் தான், ஆனால் ரைம் ஸ்கீம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸ்பென்சீரியன் சானெட்டில். ஓகே, ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் சானெட்டு கிளியராக புரிஞ்சிருச்சா? ஸோ சானெட்னா என்னன்னு பார்த்துருக்கோம், தீம்ஸ் ஆஃப் சானெட் பார்த்துருக்கோம், சானெட்டில் 3 டைப்ஸ் பார்த்துருக்கோம், அந்த 3 டைப்ஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கோம். புரிஞ்சிச்சா? ஸோ ஷால் வி மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ஸ்பென்சீரியன் சானெட்க்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபயர் அண்ட் த ஐஸ் அப்படின்ற சானெட் 30 ரிட்டன் பை எட்மண்ட் ஸ்பென்சர். ஸோ நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சானெட்லேயே சானெட் சீக்வன்ஸ்னால் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சீக்வன்ஸ்னால் என்ன? நீங்கள் மேக்ஸ்லேயே சீக்வன்சஸ் படிச்சிருப்பீங்க. ஓகே, சீக்வன்சஸ்ன்றதுக்கு நார்மலாகவே உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டினியூஸாக சீக்வன்ஸாக எழுதுறது அப்படின்னு என்னது, அப்படி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ சில போயட்ஸ் வந்து எப்படின்னா ஒரே ஒரு சானட் மட்டும் எழுதுவாங்க. பட் சில போய்ட்ஸில் எப்படின்னா கண்டினியூஸாக நிறைய சானட் ஃபார்ம் எழுதிட்டே நிறைய சானட்ஸ் எழுதுவாங்க, ஒரு கலெக்ஷனாக வந்து வெளியிடுவாங்க. ஸோ இந்த எல்லா சானட்டுக்கும் ஏதாவது ஒரு விஷயம் காமனாக இருக்கும். எப்படி இருக்கும்? அதோடைய தீம் காமனாக இருக்கும். அப்படி இல்லாட்டி அவங்க யாருக்காக வந்து எழுதுகிறாங்களோ அது வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஒரே பர்சனுக்கு அட்ரஸ் பண்ணியோ இல்லை ஒரே தீம்லேயோ ஒரு நிறையா சானட்ஸ் எழுதுறாங்கன்னா அது எல்லாருமே சானட் சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சானட் இல்லாமல் நிறையா சானட் அதே தீமில் அதே பர்சன் வச்சு எழுதுறது. ஓகே, ஸோ இதை தான் சானட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த எலிசபெத்தன் ஏஜில் இருக்கிற அந்த போயட் ஸ்பென்சராக இருக்கட்டும், சிட்னியாக இருக்கட்டும், ஷேக்ஸ்பியராக இருக்கட்டும். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்பீங்க, 12th படிச்சிருப்பீங்க, ஷேக்ஸ்பியர் வந்து டோட்டலாக 154 சானட்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ இதெல்லாமே சானட் சீக்வன்ஸ் தான், ஏன்னா அது ஃபுல்லாகவே ஒரே தீமில் வந்து இருக்குது. ஓகே, ஸோ யா அண்ட் யா இதுதான் சானட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து சிட்னியோட அஸ்ட்ரோஃபில் அண்ட் ஸ்டெல்லா யூ கேன் டேக் எக்ஸாம்பிள். ஓகே, தென் கர்டல் சானட். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம எல்லாமே பார்த்துறோம். இதான் லாஸ்ட் ஃபைனல் ஸ்லைட் நம்ம சானட் பற்றி பார்க்க போகிறது. ஸோ சானட்னாலே ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் வருது, நான் என்ன சொன்னேன், 14 லைன்ஸ் கண்டிப்பாக சானட்டில் இருக்கணும்னு சொன்னேன். பட் லேட்டராக ஹாப்கின்ஸ் அப்படின்றவர், ஜெரால்ட் மேன்லி ஹாப்கின்ஸ் அப்படின்றவர் எதுக்கு 14 லைன்ஸ் இருக்கணும்னு சொல்லி அதுலேயும் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்து 11 லைன்ஸ் வச்சு ஒரு சானட் எழுதியிருக்காரு. ஸோ அதோடைய ரைம் ஸ்கீம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏபிசி டிசிபி டிசி அப்படின்னு இருக்கும். அப்படி இல்லாட்டி ஏபிசி டிசி அப்படின்னு இந்த ரைம் ஸ்கீம் இருக்கும். ஸோ இது ரெண்டுலேயே வச்சு எழுதியிருப்பார். ஸோ ஆக்சுவலி 14 லைன்ஸ் கூட கிடையாது, 10.5 லைன்ஸ் தான். ஓகே, ஸோ 10 லைன்ஸ் அண்ட் கடைசியில் வந்து குட்டி லைன், ஹாஃப் லைன் தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி 11 லைன்ஸ் அண்ட் ஹாஃப் லைன், 10 லைன்ஸ் அண்ட் ஹாஃப் லைன், 11 லைன்ஸ்னே வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ 11 லைன்ஸ் ஒரு 10.5 லைன்ஸில் எழுதுகிற இந்த சானட் ஃபார்முக்கு பேர் தான் கர்டல் சானட்னு பேர். கர்டல்னா சுருக்கிறதுன்னு அர்த்தம், ஷார்டன் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதனால இப்போ வந்து சானட் ஃபார்ம் 14 லைன்ஸ் இருக்குது, அது ஷார்ட் பண்ணி தானே எழுதியிருக்காரு, அதனால இது கர்டல் சானட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் கண்டிப்பாக. ஓகே, ஸோ இதை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து ஜெரால்ட் மேன்லே ஹாப்கின்ஸ் அப்படின்றவர் தான். இவர் அந்த எக்ஸாம்பிள் போம்ஸ் வந்து பைட் பியூட்டி அண்ட் பீஸ் அப்படின்னு 2 சானட் ஃபார்ம் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ தட்ஸ் தி எண்ட் ஆஃப் சானட். ஸோ இதில் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா அந்த ரைம் ஸ்கீம் வந்து உங்களுக்கு மைண்டில் வச்சுக்கிறதா. அது வந்து ஏதாச்சும் ஒரு இது வச்சு நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ரைம் ஸ்கீம் மட்டும்தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். பட் அதுவும் என்ன, நீங்கள் ஒவ்வொரு ரைம் ஸ்கீம் மொத்தமே வந்து 4 ரைம் ஸ்கீம் வந்து நீங்கள் பை ஹார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இட்டாலியன் சானட் ஃபார்முடைய ரைம் ஸ்கீம், தென் ஷேக்ஸ்பியர் சானட்டோட ரைம் ஸ்கீம், தென் ஸ்பென்சீரியன் சானட்டோட ரைம் ஸ்கீம். இப்போ கர்டல் சானட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ யா தட்ஸ் ஆல் அபவுட் கர்டல் சானட். ஸோ ஜஸ்ட் லெட்ஸ் ரீகலெக்ட் இட் அகெயின். ஸோ திரும்ப ரீகால் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து சானட் அப்படின்ற
ஃபார்ம்லேருந்து நம்ம ஆரம்பித்தோம். ஸோ சானட் வந்து 13th செஞ்சுரியில் இட்டாலியில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஆரிஜினேட் ஆச்சு. அதுக்கு மீனிங் வந்து லிட்டில் சாங் அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து இன்வென்ட் பண்ணது வந்து லென்டினி அப்படின்றவர் தான். பட் அதை பாப்புலரைஸ் பண்ணுறது பெட்ரார்க் அப்படின்றதுனால அதை பெட்ரார்க்கியன் சானட்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் சானட்டுக்கு வந்து லைக் நேம் வந்துச்சு. தீம்ஸ் ஆஃப் சானட் எது பற்றி இருக்கும், லவ் பற்றி இருக்கும், அதுக்கப்புறம் ஜெலசி இந்த மாதிரி விஷயங்களை பற்றி இருக்கும். பட் மில்டன் வந்து லைக் பர்சனல் லாஸ் பற்றி எழுதியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி லவ் பற்றி இருக்கும், அதுக்கப்புறம் அதர் தீம்ஸ் பற்றியும் இருக்கும், மார்டாலிட்டி பற்றி, லைஃப் பற்றியும் இருக்கும். ஓகே, அண்ட் பெட்ரார்க்கியன் ஒரு 3 டைப் ஆஃப் சானட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து இட்டாலியன் ஒரு பெட்ரார்க்கியன். ஸோ இதில் வந்து எப்படின்னா ஆக்டேவ் செஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டாண்ட்ஸ் ஃபார்மாக பிரிச்சிருப்பாங்க. அப்புறம் அந்த ஷிஃப்ட் இருக்கும் ஆக்டேவ்க்கு அப்புறம். ஓகே, அதோட ரைம் ஸ்கீம் வந்து ஏபிபிஏ சிடிஇ சிடிஇ அப்படி இல்லாட்டி சிடிசி டிசிடி. ஓகே, அண்ட் ஆக்டேவ் 866 சால்ட்டாக இருக்கும், டர்ன் இருக்கும். ஓகே, எக்ஸாம்பிள் வந்து வேர்ட்ஸ்வர்த் எழுதின போம் வந்து கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஷேக்ஸ்பியரியன் சானட்டில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அதில் ஆக்டேவ் செஸ்டட் 8+6 இருக்கும். பட் இதில் வந்து 3 குவாட்ரைன்ஸும் ஒரு கப்லெட் இருக்கும். ஸோ 3/4 ஆர் 12 அண்ட் 1 கப்லெட் வில் பி தேர். ஓகே, ஸோ அதோட ரைம் ஸ்கீம் வந்து பார்த்துக்கோங்க. ஸ்பென்சேரியன் சானட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஸ்பென்சேரியன் சானட்டில் வந்து லைக் ஷேக்ஸ்பியரியன் சானட் மாதிரியே தான் இருக்கும். என்ன டிஃப்ரென்ஸ்னால் ரைம் ஸ்கீம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த ரைம் ஸ்கீம் எப்படி இருக்குன்னா ஏபி பிசி சிடி இன்னு இருக்கும். ஓகே, வேறு எந்த டிஃப்ரென்ஸும் வந்து அவ்வளோவா கிடையாது. தென் என்ன பார்த்தோம்னா சானட் சீக்வன்ஸ் என்னென்னு பார்த்தோம். ஸோ ஒரே தீம்லேயே வந்து ஒரே ஆத்தர் நிறைய சானட்ஸ் எழுதுறதா சானட் சீக்வன்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து எலிசபெத்தன் ஏஜில் தான் வந்து இது ரொம்ப பாப்புலர் ஆச்சு. ஸோ சீக்வன்ஸாக சானட் எழுதுறது. எக்ஸாம்பிள் சிட்னியோட அஸ்ட்ரோஃபல் அண்ட் ஸ்டெல்லா. நெக்ஸ்ட் வந்து கர்ட்டல் சானட் என்னென்னு பார்த்தோம். ஹாப்கின்ஸ் கொண்டு வந்தது அந்த கர்ட்டல் சானட். ஸோ இந்த சானட் ஃபார்மில் வந்து லைன்ஸ் வந்து ஒரு 11 லைன்ஸ் தான் இருக்கும். ஓகே, ஸோ மோஸ்ட்லி சானட் ஃபார்ம்னாலே 14 லைன்ஸ் தான் இருக்கும். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஸோ அதனால லாஸ்ட்டு நான் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ தட்ஸ் தி எண்ட் ஆஃப் டுடேஸ் கிளாஸ். ஐ திங்க் உங்களுக்கு ஓரளவு நல்ல ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சானட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் பி தரோ வித் அஸ். தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.